வணக்கம். அருமையான பசுமை பூங்கா. நடைப்பயிற்சி செய்ய நாளும் பலர் இங்கே. நடைப்பயிற்சியில் 6000 அடிகளையும் 10,000 அடிகளையும் இட்டாக வேண்டும் என்ற விஞ்ஞான விதி பயின்றவர்கள் அவர்கள். அழகாகவே நடந்து கொண்டிருந்தது. நடைப்பயிற்சி முடிந்த பின் மூச்சு பயிற்சி வேண்டும் என்று சொன்னார்கள். அதனால் மூச்சை நுரையீரலின் அடிவரை தொடும் வரை நன்றாக இழுத்துவிட்டோம். அப்படி என்றால் பிராணவாயு அதிகமாக உள்ளே சென்றது. என்ன செய்ய? அக்கம் பக்கத்தில் மசால் வடையும் மெதுவடையும் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வாசமும் பிராணனை வாங்கியது. நடைப்பயிற்சியும் மூச்சு பயிற்சியும் முடிந்த பின்னே வெளியே சென்றால் அந்த மூக்கு செய்த பாவத்திற்கு நாக்கு சும்மா இருக்குமா? நர்த்தனமாகியது. 1 வடை 2 வடை என்று உள்ளே தள்ளினோம். 3 மாதம் கழித்து இரத்த பரிசோதனை செய்தோம். மருத்துவர் சொன்னார், கொழுப்பு ஏகத்துக்கு ஏறி கிடக்கிறது. உண்மைதான். காரணம் தேடினேன். பிறகுதான் புரிந்தது, நடைபயிற்சி மூச்சு பயிற்சி முடிந்த பின்பு நேராக சென்றது கால்கள் மெதுவடைக்கும் மசால் வடைக்கும். மெதுவடையும் மசால் வடையும் நல்லதுதான், புரதம் உள்ளதுதான். ஆனால் அது மூழ்கி எழும் எண்ணெய் இருக்கிறது வாருங்கள், அது கொழுப்பை பஞ்சகமில்லாமல் வாரி நமக்கு கொடுத்து விடுகிறது. இதற்கு என்னதான் தீர்வு என்று பார்த்தால், வடை சாப்பிடலாம், சாப்பிடுங்கள். ஆனால் அந்த மெதுவடையோ மசால் வடையோ அதையும் உணவு என்று கருத்தில் கொள்ளுங்கள். அது கொடுக்கும் கலோரிகளையும் கணக்கில் கொள்ளுங்கள். இதுதான்